உடல்தான் நடமாடும் வண்டி, நடந்தால்தான் வயிற்றுக்கு பிழைப்பு. பல வருடங்களாக நடமாடும் கடையாக செயல்பட்டு வரும் அப்பாஸ் தாத்தா. இப்படிதான் வச்சிருப்பீங்களா? ஏன் கடை போட வேண்டியதானே? கடையெல்லாம் போட்டு என்னென்ன வச்சிருக்கீங்க? இங்க என்னென்னலாம் இருக்கு? கீச்சைனு, அங்க வெட்டி, முள் வாங்கி, கத்தி, கத்திக்கூழ், டெஸ்டரு, காய் வெட்டுற கத்தி, பழம் வெட்டுற கத்தி, ஊப்பு, சின்ன சிசரு, பெரிய சிசரு. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியை சேர்ந்த சுமார் 70 வயது மதிக்கத்தக்க அப்பாஸ் தாத்தா சொந்தமாக கடை வைக்க நிலமோ அதுக்கேற்ற வருமானமோ இல்லாததால் தனது குடும்பத்தை காப்பதற்காக உடல் முழுவதும் இப்படி பலவிதமான பொருட்களை தொங்கவிட்டு கொண்டு பல இடங்களுக்கும் பயணமாகி விற்பனை செய்து வாழ்ந்து வருகிறார். தேனி மட்டுமல்லாது பிற மாவட்டங்களுக்கும் அவர் சென்று விற்பனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவரை பார்ப்பவர்கள் அந்தோ பரிதாபம் என வேதனை தெரிவிக்காமல் இருக்க மாட்டார்கள். மதுரை 90s கிங் என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் இது குறித்த காணொளி வைரலாகி வருகிறது. உழைத்து வாழ வேண்டும் என்பதற்கு சான்றாக நெஞ்சம் நிமிர்ந்து சென்று கொண்டிருக்கும் அப்பாஸ் தாத்தா பலருக்கும் ஒரு முன் உதாரணம்தானே? கருத்துக்களில் தெரிவியுங்கள்.